ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமாக இருங்க. ஏன் தைரியமாக இருங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர் நமக்காக அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் செய்கிறார், என்றென்றைக்கும் செய்வார். இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி தேவன் நமக்கு தருகிற ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒரு மனுஷன் வருகிறான், பாபிலோன் விழுந்தது விழுந்தது. தேவனுடைய நாம் மகிமைப்படுவோம். பாபிலோன் விழும். தேவ ஜனத்திற்கு விரோதமாக இருக்கிற எழும்புகிற பாபிலோன் கண்டிப்பாய் ஒரு நாளிலே விழும். எல்லாம் தேவன் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். ஒரு காலத்தில் பாபிலோன் ஒரு வல்லமை மிக்க ஒரு தேசமாக இருந்தது. தேவ ஜனங்களே தேவனே அவனுடைய பாபிலோன் கைக்குள்ள ஒப்பு கொடுத்தார். ஆனால் வேலை வந்தபோது தேவன் அதிலிருந்து நினைச்சிட்டார், விடுவித்தார். அதுக்கு பிறகு மேதியா பெர்சியா காலம் வந்ததெல்லாம் நம்ம தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோன் ஒரு பெரிய ஆளுகை, ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாபிலோன் குறித்தும் நீங்கள் பைபிளை வாசித்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறது. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. பார்த்தீங்களா, முடிவில் அதுதான் விழுகிறது. ஏன்னா ஜனத்தை ஏமாற்றின, அடிமைத்தனப்படுத்தின ஒரு சக்தியை தேவன் என்ன செய்கிறார், விழ பண்ணுகிறார். அது என்ன பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாய். பாபிலோன் அப்படின்னா இன்னொரு இடத்துல என்ன செய்யலாம், பிசாசுன்னு கூட வச்சுக்கலாம். அதனால் உங்களுடைய குடும்பத்தை கெடுக்கிற, நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதங்களை கெடுக்கிற எப்படிப்பட்ட பாபிலோனிய சக்திகளாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை என்ன செய்வார், ஜெயம் எடுப்பார், விழுந்து போக பண்ணுவார். எவ்வளோ பெரிய கோலியாத்து வந்து நின்னா, ஒரு சின்ன தாவீது ஆவியானவர் கொண்டு போய் அடித்து தோஷம் பண்ணிட்டார் பற்றிலாம். அவன் பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டி தூர எடுத்துட்டான். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவருங்கிறத மறந்துடாங்க. உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கலாம், போராட்டம் எவ்வளோ பெருசாக இருக்கலாம், சண்டைகள் எவ்வளவோ பெரிதாக இருக்கலாம், நிந்தைகள் பெரிதாக இருக்கலாம், சோத்திரம் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எதிராளிகள் கூட்டம் பெருசாக இருக்கலாம். கவலையப்படாதீங்க. யோசபாத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்களை வந்தாங்க. ஆண்டவர் பற்றியெல்லாம் துதிக்கிற ஜனம் துதித்த போது சின்ன பின்னமாக சிதறிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டி செத்தான். இவங்க என்ன செய்தா, அதை கொள்ளையிட்டார்கள் என்று வாசி. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை குறித்தோ, நெருக்கடிகளை குறித்தோ, எதிரிகளை குறித்தோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ பெரிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த பாபிலோன் விழும். பரிசுத்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி கண்டிப்பாக மகிழ பண்ணுவார். காட் பிளஸ் யூ.